அவசரமா நீ நான் நினைக்கிறேன் நீ பேக்கரியில் வேலை செஞ்சிருக்கிறாரா உண்மையா சீரியஸாக சொல்கிறேன் தெரியுமா இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இட்ட கடவுளே என்னடாப்பா இது ரைட் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசீலி. நான் அம்மு. நான் ஜெயராம். இன்றைய தினம் அங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா வளமை போல எங்களுடைய வீட்டு வாசல்ல இருக்கு இல்லை ஏன்னு சொன்னா எங்களுக்கு இப்போ நின்று கதைக்கு இல்லாமல் கிடக்கு ஏன்னு சொன்னால் வயசுகளும் போகிற நேரங்களில் வந்து கால் உலைகள் இப்பவே நின்று கதைக்குன்னா செய்ய போகிற விஷயத்த பார்த்தா சரி போல இருக்கு நீங்கள் வெயில் நேரம் தானே அப்போ கொஞ்சம் வைக்காமல் இருக்குது. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு சமையல்லாம் சமைக்க போறோம். அது சின்ன சமையல் பெரிய சமையல். ஆனா சமைக்க போற ஆக்கள் எல்லாருமே சின்ன சின்ன ஆக்கள். சமைக்கிறதே எங்களுடைய குடும்பம் தான் சமைக்க போறோம். என்னென்று பார்த்தீங்களான்னு சொன்னால் வெளிநாட்டு உறவுகள்லாம் தந்தது சமைக்க சொல்லி. அது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வேந்திரம் லவசீலன் என்றால் அவருடைய அப்பா அவருடைய மகன் லவசீலன் தான் மகன். அவருடைய பிறந்த நாள் 55வது வயசு பிறந்த நாள். ஆனால் உண்மைக்கு அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். இறந்தாலும் அவருடைய பிறப்பை முன்னிட்டு அவர்களுடைய சகோதரர் தங்கச்சி 2 தம்பிமார் அவருடைய மனைவி தம்பியாட்ட மனைவி இந்த 4 சகோதரங்களுமே ஒத்து இந்த இறந்தவற்ற ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இப்படிப்பட்ட உறவுகளுக்கு சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக எங்களிடம் தந்திருக்கிறேன். அதுக்கும் மச்ச சாப்பாடு சிக்கன் கறிகளோட சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன். வேதக்காரர் அதுதான் அதால கொடுக்க சொல்லியிருக்கேன். உண்மைக்குமே அவர் இறந்தும் அவன் தம்பி தங்கச்சி மாதிரிலாம் முழு பாசம் வச்சிருந்தபடியா தான் அவர்கிட்ட பிறந்த நாளை முன்னிட்டு மறுபடியும் எல்லாரும் சமைச்சு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன். தம்பின்ற மனைவி உட்பட 4 பேருமே இவ்வளவோ சந்தோஷமாக இதை செய்து கொடுங்கன்னு சொல்லி எங்களை நேசித்து எங்களிடம் தந்ததுக்காக அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அவர் இறந்தும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பாடுறோம். அவருடைய ஆத்மா இருந்தாலும் சாந்தி அடையுது என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ள போறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற நாங்கள் போடுற வீடியோ ஓடி ஓடி உங்களுக்கு நாங்கள் இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன செய்ய போறோம் பாப்போம். சரி, இங்க பாருங்க நல்ல வடிவா சமைக்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம். உள்ள வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க இன்னும் தண்ணி கொதிக்கிறப்பதான் கொதிக்க நேரம் செய்யலாம். நாங்கள் சோறு சமைக்க வச்சிருக்கிறோம். அப்புறமா அங்க என்னென்ன சமைப்போம் சாமான எல்லாம் வெட்டி கொண்டு இருந்தாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் வெட்டி கொண்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் பதிவு செய்வோம். உங்களுக்கு வேலை செஞ்சு இங்க பாருங்க நாங்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்டா. ரச்சி குழம்பு இங்க பாருங்க இவ்வளவு சிக்கன் குழம்பு கிழமண்டு தானே. அப்புறம் மிஞ்சால கத்தரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம். வெங்காயங்கள் இது கரைச்சாம்பல குறைஞ்சி கொண்டு இருக்கிறேன். சசியா என்ன செய்வீங்க? உள்ளி இடிக்கிறேன். அவ இடிக்குதா என்ன சசியா இடிக்கிறேன். சரி இடிங்க எல்லாரும். நாங்கள் மேல அம்பட்டோம். தேங்காயம் கொஞ்சம் நான் திருவிட்டு வச்சிருக்கிறோம். தேங்காய் திரும்ப போறோம். மற்றது கருப்பு கறியும் காய்ச்சப்போம். இதில் கருப்பு காய்ச்சல நாங்கள் ஒவ்வொரு சமையலும் செய்யும் போது நாங்கள் அதை பதிவு செய்யணும். இப்போ நாங்கள் அடுத்ததாக அரிசி போடைக்குள்ள பார்ப்போம். இப்போ தண்ணி நல்லா வடிவாக கொதிச்சிட்டுது. அரிசி போட போங்க. வேறும்போது தண்ணி பொங்கில வடிவே கொண்டு வந்து போடுங்க பார்ப்போம். ஓ மொத்தல பரட்டுமா ஆமா கதையோட அங்க பாத்து இந்தாங்க சோ அப்படிங்க
வச்சிருங்க. ஆமாம் அடுத்த ஆமாம் பறக்குதாம்மா. ராய் மிச்சத்தை புறாவுக்கு போடுவோம்மா. அரிசி கிடையாது. இப்ப இந்த ராசருக்கு 20 கிலோ ஓட்டுறோம்னா அரிசி நான் ஓட்டுறேன். டேசர் காணும் தானே நம்ம இதை கூட எல்லாம் பெரிய டேசர்லாம் கிடக்கம்மா. நான் தூக்கி ஆனா இது பாத்தீங்களா என்ன வழியில பெரிய ஒரு டாசர் ஆயிருக்கு. நான் 20 கிலோ அடங்குதுன்னு பார்க்க தெரியல. சரி நாங்க அரிசி அவிஞ்சோன்னு இதை பார்க்கும் போது காட்டையெல்லாம் பருப்பு ரக்கும் போது தான் காட்டுறோமே. காய்ச்சி கொண்டு வந்துட்டோம் பருப்பு கறியும் பருப்பு கறியும் காய்ச்சி ஆச்சு. எனவே நாங்கள் கத்தரிக்காக தான் காய்ச்சோம். இந்த பேருங்கோ அந்த ரச்சிக்கும் ஆளுக்கும் அவ்வளோ பொருத்தம் பண்ணுவாது. ரச்சியும் ஆளும் மட்டும் சைஸ் அப்பா. சரி கத்தரிக்காய் காய்ச்சும் போது பார்ப்போம் பருப்பு காய்ச்சிட்டேன். சரி சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேங்காய் உடைக்க போகிறேன். என்னம்மா உடைக்கிறேன்னு பாருமா. ரவுண்டாக உடைய வேணுமா? ஆனால் நான் ரவுண்டாக உடைப்பேனுன்ற சின்ன டவுட்டாக நான் தில்லு மாதிரி போட்டு தேங்காய் அம்மா அடிக்க போகிறேன். சொத்தி உடஞ்சி அம்மா தேங்காய் தில்லு மாதிரி உடஞ்சிட்டம்மா. ராய் பார்த்தீங்களா தேங்காய் உடஞ்சிட்டம்மா. என்ன இனி திருவிழாக்கிட்ட போவோமே. சரி வாங்க வாங்க தேங்காய் திருவுங்க. தேங்காய் இல்லை என்னண்டு திருவிழா இப்படி இருக்கிறது. என்ன பின்ன பழக்கம் ரஜ்ஜி வச்சின குறையும் அந்த நேரம் படிச்சிருந்த இங்க தேங்காய் திருவ போறோம். இதில் இருந்து உதவி செய்யறதுக்கு வந்த நாங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உதவி செய்து தருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய்க்கு வாழைக்காயும் போட போகிறோம். அப்போ வாழைக்காய் வெட்ட மறந்துட்டீங்க. நான் நிஜம் வாழைக்காய் பொரியல் ஆக மாட்டோம். அதான் கிலோ கணக்கில் வேண்டிய வாழைக்காய் பொரியல் கட்சிக்காரிக்கும் உங்களுக்கு வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் கத்தரிக்காய் வெள்ளைக்காரி பருப்பு வெள்ளைக்காரி பருப்பு காய்ச்சிட்டேன். இந்த கத்தரிக்காயும் அடுப்பில் வைக்கிறதுக்கு வாழைக்காய் வெட்டி வரையிலே தெரியாது. நான் வெள்ளனையாக சாப்பிட்டுருவேன். நீங்க தாராளமா சாப்பிடுங்க. என்ன அப்படி ஒரு உறவு கிடைச்சி எங்களுக்கு தந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கலகலப்பா நாங்கள் பிள்ளைகள் இருந்து சமைக்கிறோம். என்ன கொடுத்து ஃபேமிலி தானே அம்மா. என்ன எவ்வளவு தூரம் செய்யலாம். கத்தரிக்காயெல்லாம் நம்ம வெட்டி வச்சிருக்கிறோமே. நம்ம வெட்டி நீட்டு அடுக்கி கிடக்கு. வாழைக்காய் வெட்டியா நம்ம போட போறோம். அம்மா பாத்தீங்கன்னா சிக்கன் படி நான் குறையெல்லாம் ஓடிட்டேன். பெரிய பெரிய துண்டா இருக்கான்ட்டு வெட்ட கொடுத்தேன். நான் ஆள் ஓடிட்டா. அவக்கு டக்குனு நேரி கொதி வந்துட்டு வாரம் டக்குன்னு போயிட்டா. என்ன சொல்லுங்க. அப்புறம் வயசு போன நேரங்கள்ல பிள்ளைகள் வேலை செய்யலாம் வந்துட்டு என்ன என்ன அளவோட இப்ப தேங்காய் தெரியல ஒரு பாதிக்கு என்ன தெரிய கலைக்கு. ஆனா நான் கலை குதிக்க விட்டுறேன். ஒன்றுமே சொல்லாதீங்க வயசு போனாண்டு. நான் சின்ன பிள்ளை. அண்ணா வந்தாருன்னு சொன்னா தேங்காய் ஒரு கதை வச்சிருக்கலாம். இல்ல வேற உறவுகளை கூட்டிக் கொண்டா போயிட்டு வேறும் கொண்டு சொல்றது. அவர் வாரகட்டத்துல நாங்கள் எல்லாம் முடிச்சிருவோம். அது தெரியுமா? அதுக்குதான் எஸ்கே காவினாரு என்ன நின்றாலே எதுவும் செய்து கொடுக்கணும். ஒரு ஆள் பதுங்கி கொண்டிருக்கேன். இது மடிப்புல காசி செய்து தானே. பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டு தானே ஸ்கூல் லீவ் விட்டுட்டேன். எப்ப என்ன துவக்கம்? ஓயல்காரருக்கு எக்ஸாம் ஓடாங்க. என்ன உங்களுக்கு கிளாஸ் ஒன்றும் இல்லையே லீவுக்கா? சமாளிக்கிறது நீங்க டியூஷனே போறீங்க இல்லையே? அதோட சனி ஞாயிறே பொது ஆக்களுக்கு லீவு.
இங்கே வர்ற ஆட்களுக்கு வடிவா கிளாஸுகளுக்கு தண்ணி எல்லாம் விட்டு கொடுக்கணும் என்ன வயிறு முட்டை அப்பதான் சாப்பாடை கொஞ்சமா சாப்பிட்டு போயினேன் அப்படியே வெயில் நேரம் அவர்களுக்கு தண்ணி ரொம்ப கொடுக்கணும். நான் நடிச்ச தேங்காய் சித்திரத்துல கலண்டு வருது ஊருக்கு எல்லாம் தேங்காய் மலிவண்டு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் 250 ரூபா 280 ரூபா கிட்ட போகுது. உங்களோட இடத்துல என்ன மாதிரி மலிவே எல்லாம் தேங்காய் வந்தியன்னு சொன்னா இங்க கூடுதலா வேண்டலாம் என்ன தேங்காய் வாங்க விட 250 ரூபான்னு திரும்பி வந்தேன் தெரியுமா? இன்னும் 250 ரூபா ஒரு தேங்காய் வாங்க 250 ரூபா வேண்டி கொண்டு வர இங்க வீட்டை வர எனக்கு என்ன அடிச்சா முன்ன பின்ன பழக்கம் இல்லை ஆளுக்கு அந்த விலைன்னு தெரியல போறது இன்னும் ஒரு தேங்காய் 250 ரூபா. நாங்கள் அந்தானே கேட்போம் வீட போய் வாங்கினேன் திருப்பி போய் வாங்கினேன். சரி நாங்கள் கத்தரிக்காயை அடுப்பில் வைக்க போகிறோம். கத்தரிக்காயை வச்சுட்டு காய்ச்சி வட்டேக்க பார்ப்போமே. நான் தேங்காய் முடிஞ்சோன்னா காட்டுன்னு உங்களுக்கு. சரி நாங்கள் வாழைக்காயம் போட்டுட்டோம். பார்ப்பீங்க இந்த சட்டி தான் வைக்க போன்னு பார்த்துருப்பீங்க. இல்லை நாங்கள் இதுக்காக கழுவ போடணும். நாங்கள் இதுக்காக வைக்க போகிறோம். சரி என்னண்டாலும் எல்லா இடமும் வந்து நாவக்கடெல்லாம் கத்தரிக்காய் இருக்கிறேன். ஆனா எங்கண்ட போன்ல மட்டும் ரோஸ் கலர்ல இருக்கு கத்தரிக்காய். நீங்க பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாவக்கடெல்லாம் இருக்கிறாது. ஆனா நாங்க வீடியோ கூட ரோஸ் கலர்ல இல்ல வருது எங்களுக்கு. கூட்டக்ஸ் அடிக்கையில கலர் அப்பு சில நேரங்கள்ல மாறி இருக்கலாம். இது வந்து நாட்டு கத்தரிக்காய். இப்ப கழுவி போட்டு கழுவி போட்டு அடுப்புல ஒண்ணு வைக்க போறேன். அப்படியே சோறும் அப்படி இருக்கிறாருன்னு தெரியாது. இப்ப கழுவி போட்டு சோறை பார்க்கணும். அதுதான் என்னன்னு இருக்கா பாப்பேன். மஞ்சள் போட்டதோ சோத்துக்கு மஞ்சள் போடுறதானே போட்டுட்டீங்க போட்டுட்டு ஆனா நான் போடக்க காட்டேன். நீங்களும் என்ன பாக்குறவ கொஞ்சம் இதா பாக்கட்டுமான்னுதான் கண்டுபிடிக்கட்டுமான். சரி ஆமா தண்ணியை தூக்குவீங்களே. ஓ தண்ணியும் விட்டுதான் அவிய வைக்கும். சரி இதை நாங்கள் கொண்டு அடுப்பில் வைப்போம். சரிக்கா அவிய வச்சுட்டோம். என்னமா பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு இடப்பருவத்தில் வரைக்கும் நான் போட போகிறேன். அவிய சேர்ந்து தாளிச்செல்லாம் போடுவேன். அவியக்கையும் ஒரு இடப்பருவம் வரைக்கும் பச்சை மிளகாய் வெங்காயம் போடுறேன் நான். அதுக்கு இப்போ இது அவியாட்டம் இந்த சோறுவா இது கொண்டு போறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் நல்ல வடிவா அதை பெரியனோன்னு பார்ப்போமே. சரி என்ன சோறு நல்லா நல்ல வடிவா நல்ல பதமா வந்துட்டது. நாங்கள் வைக்குவோமா என்னப்பா நான் கொண்டு வரேன் உங்களால கொண்டு எல்லாமே உங்களுக்கு சரியான விலை இருக்கு. என்ன காட்டுங்க என்ன இப்படி சொல்றீங்க. நீங்க அசால்ட்டா தூக்குறீங்களா? அசால்ட்டா தூக்குறேன் என்ன உள்ளே கொண்டுறீங்க. ஆமா பாருங்க 50 கிலோ சீமதி வைக்க விட பாருங்க. அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க மெதுவா 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 வாங்க மெதுவா வாங்க. சரி நாங்கள் உள்ளுக்கு வைப்போமே. சசி போட்டு அடிக்கோமா? சரி சரி ஓகே. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இப்போ நார்மலாகவே பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ சிக்கன் கறி தான் வந்து நாங்கள் வைக்க போகிறோம். அதே வந்து நாங்கள் பதிவு செய்வோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்மா? சட்டி சூடாகினா டக்கண்டு என்ன விடுவோம் உடனே விடுங்க டக்கண்டு பார்த்து ஒன்றைக்க கூட என்ன சொல்கிற கொஞ்சம் பதிஞ்சு விட மாட்டீங்களே. சரி அம்மா நின்ற நிலையெல்லாம் விடுவோம். சட்டப்படி இருக்கணுமா? சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்கணுமா? அம்மா என்னதான் பிழைச்சாலும் கறி மட்டும் நீட்டு அது வந்து புகை தானம்மா எனக்கு கொஞ்சம் ஒத்து வருது இல்லை. என்ன இப்போ கொஞ்சம் ஹீட்டர்னு நாங்கள் வெங்காயம் முதல் எல்லாத்தையும் போடணும். சட்டி முதலே சூடாயிட்டுது. தம்பி வெங்காயத்தை எடுத்து தாப்பு. அது செல்லக்காயால் கரண்டியிலையும் எடுத்து தாப்பு. ஏன் ஐயா
கல்யாணம் செய்ய போறீங்களோ உங்கள்கிட்ட பருத்துறையே அப்படி தானோ எங்கெண்ட கருத்து அப்படித்தான் ஒன்று போட இப்போ நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக முதல் கட்டமாக நாங்கள் வெங்காயத்தை தான் போட போகிறோம் சரியா நான் மட்டும் போட்டு பார்க்கட்டும் ஆ ஓ அது கிட்ட கொண்டு வந்து காட்டணும் ரைட் இல்லை வேலை அரைவாசியா உங்களை கை நடக்கும் கொஞ்சம் கூட கொடுங்க அரைவாசி என்ன காடுமே கொஞ்சம் இது என்னதுக்கு அது கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வரைக்கும் கொஞ்சம் பச்சியாக போடும் அப்போ இந்த கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் எல்லாம் வாங்க முன்னுக்கு கொண்டு பதம் கட்டணும் இல்லை பச்சை மிளகாய் சும்மாண்டா கையை வச்சிருங்க வச்சுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இந்த கடவுளே என்னடாப்பா இது ரைட் ஆமாம் வதக்கும் ஊஹ் இஞ்சால பக்கம் போச்சு கொண்டு இடாக்கு அது சமையல் கொஞ்சம் தடாப்படான்னு நடந்தால் அப்படித்தான் இருக்கு புகையால் தரும் இஞ்சால பக்கம் போ அங்கால பக்கம் போ ஆமாம் கருவேப்பிலை எல்லா டைம் போட்டு வதக்கவோ ரெடியா அதில் போடும் ஆ நம்ம எப்படிம்மா கரண்ட்டு ஜெர்மனிலேருந்து செய்யாது அதுதான் கையுக்கு கணக்கு இதெல்லாம் பற்றியில் அண்ணா சொல்கிற நீள கரண்டியாக தாங்குவான் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு அக்கா தெரியுமோ லண்டனில் இந்த கதைக்கிறவங்களுக்கு தான் புதுசாக வந்தாலும் உண்மையாக நல்ல மனசு சத்தியமோ எப்போ எடுத்தாலும் எங்களை கேட்குற இல்லவா உடனே கேட்குறது வந்து எங்கே அத்தை எங்கே தான் கேட்பாங்க ஃபோன்கள் வந்தால் எங்களை கொண்டு கழிச்சு போட்டு வாங்கல லவ்வர் மேன் எடுத்து கதையுங்கோ சைலண்டில் போன போடாங்கோ என்ன எனக்கு வெக்கம் ஒன்றும் இல்லை எனக்கு பற்றி நான் இதை பற்றி நான் ஃபீல் பண்ணுற ஆள் இல்லை அது பிரச்சனை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களோ நோண்டி ஆக்கிரியர் போலாங்கடாக்கு இல்லை அப்படின்னு இல்லை ஃபோன் வந்தால் திருப்பியும் அப்போ கெஸ் பண்ணுவோம் அடுத்த கட்டமும் கோல் வந்தால் எங்கே ஒரு பிள்ளைய உண்டு ஆளுக்கு 50 நினைக்க வேண்டியான் தாங்க நான் போட்டேம்மா போடுங்க கரியாண்டு போடுங்க ரைட் வினக்காடு தெரியல எங்கால தம்பி என்ன அகப்பட்டே காணாது கைக்கு பிடிக்குது ரைட் அது சரி இல்லை பதங்கி வரட்டும் அடுத்து என்ன போடணும் கொண்டாங்க நானே போடுறேன் தம்பி இது அப்படியா ரைட் போடும் வினக்காடு வச்சு ஒன்றுமே இல்லை நானுமே இருக்காண்டில் என்ன நினைச்சேன் ரைட் பச்சை மட்டை வட்டி கொண்டு ஆனால் வாசம் சும்மா அந்த மாதிரி தான் கிடக்கா சட்டப்படியாக கிடக்கு கறக்க போடுறேன் அதான் கவலையாக கிடக்கு அழுதழுது இல்லை சமைக்க கிடக்கு நல்ல ஒரு கரண்டி உண்டு தெரியுமோ ஐவா மடிவா சொல்லுவாங்க அடியில் கிடையாது அந்த வெக்கையில அப்போ எனக்கு ஒத்து வர்றது இல்லை வெங்காயத்துக்கு நோக்கு வேண்ட மாதிரி இல்லையா அப்பா தெரிஞ்சது தானே இப்படிலாம் செய்து பழகினா வாடகைக்கு இதாக இருக்கு உங்களை சரி நான் கட்டாளி கேட்க சமைப்பேன் தானே பிள்ளை சாரி தம்பி இஞ்சி உள்ளி மிளகு எல்லாமே என்ன பத்தி எனக்கு ஒரு மரியாதை இல்லாமல் அதுக்கப்புறம் ரியல் நான் கரண்டியில் தூக்கி வச்சு பண்ணிக்கிறேன் இது என்னென்ன போடுறியல் இஞ்சி எல்லாம் உப்பே போடும் எல்லாம் சேர்த்துடுச்சேன்னா மிச்சம் வச்சிருக்கேன் அது வேணும் வச்சுக்கிறேன் இது கடவுளானே சரி வராது இப்படி அம்மா சுண்டல் ஏன் பழகுங்க கட்டால என்ன மேய்ச்சல் எனக்கு என்ன தெரியல விலங்கையில் இப்போ தான் கொஞ்சம் எரியுது இந்த வீடியோ எடுக்கிற அந்த கேமராமேன் கொஞ்சம் வங்காள தள்ளி பிடிச்சி அடிங்க கொஞ்சம் வாழை கொஞ்சம் கவர் பண்ணி காட்டி நீங்கள் கட்டாலாம் சமையல் வளர்வீங்க நாங்கள் நான் சொன்னேன் நம்ம இந்த கத்திரிக்காய் கறியை வந்து வடிவாக காய்ச்சி போட்டு ஒரு சைட்டாக வச்சிங்கன்னா இது போய்க்காதுன்னு சொல்லி இந்த கடவுள் இது வேணுமெண்டு போய்க்குதாப்பா இது என்ன நிற்க விடாம செய்யுது தெரியுமா ஆத்தி அடுத்த லெவல் நீ நான் நினைக்கிறேன் நீ பேக்கரியில் வேலைஞ்சிருக்கிறாடா உண்மையா சீரியஸாக சொல்கிறேன் தெரியுமா அந்த கேக் அடிக்கிற மாதிரியே இல்லை நீ இது செய்கிறாய் அச்சு பதிக்கிற மாதிரி என்ன மாதிரி பொங்கு அது தொழில் தெரியணும் அடுத்து என்ன போடணும் மாமா அடுத்து என்ன போடணும் சிக்கன் போடணும் கொஞ்சம் பதங்கோ வதங்கி இருக்கும் போட ஓடியான செல்லக்கூடி ஓடியான இஞ்சி வானே இங்கே பாருங்க பிள்ளையில பாருங்க இங்கே எங்கே என்ன பிள்ளை அம்மா அங்கே இங்கே உண்மையாக நான் ஒன்று கேட்குறேன் சரியோ உண்மையாக ஏன் யோசிச்சு சொல்கிறீர்கள் ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி திருப்பி ரிப்ளை வரக்கே என்ன இப்படி செய்கிறீர்கள்
கேட்டோன்னே அம்மா உள்ளுக்க நிற்கிறேன் அம்மா வரப்புறா வீடியோ கொண்டு அக்கறை சொல்லலாம் தானே சரி கேப்பா அப்பா அங்கே அம்மா சொண்டால் அதான் எங்கே தஸ்வினாங்க தஸ்வின்குட்டி சச்சின் சச்சினை காணே இல்லை சச்சின் ஓடிச்சாங்க மாமா கூப்பிட்றேன் ஓடிச்சாங்க இங்கே பாரா ஷூ ஓ வாவ் இதுவும் வந்து அந்த அங்கே கேனடாவில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வேணா உண்டாக்கும் பிள்ளையோட காய்ச்சவா இல்லை கண்டோச்சு தாரணா வேணா சொல்லுங்க ஒருக்கா தேங்க்யூ வந்துட்டு சரி அச்சோ காய்ச்சிட்டு எரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரை சுற்றியான மாதிரிக்கு வெயில் இப்பாங்க நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ரூபன் மழை காலம் வந்தா மழையான்னு சொல்லுவீங்க வெயில் காலம் வந்தா வெயிலான்னு சொல்லுவீங்க என்னடா அப்பாண்டு இங்கே நினைக்கலாம் அது ஒரு மனசட்ட இயல்பு அதுதானே என்ன இந்தாங்க இந்த தச்சு அஞ்சு பிள்ளைங்க அம்மாட்ட கொண்ட கூடனே ஓடியானே அடிச்சுன்னு வாங்க இது பார்த்தீங்கன்னா ரச்சி சரக்கு வந்து அடிக்கணுமா இடிக்கிற சரிடா அங்கால கொண்டே சாப்பிட்ற சாமான் இல்லை இது ரச்சி சரக்கு என்ன அப்புறம் கண்டோசன் நெற்பியல் எல்லாரும் போங்க கொஞ்சம் ஏனம்மா சரி அப்படி நாங்கள் கொஞ்சம் மதங்கினாக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்ன்ற நாங்கள் உறவுகளை கட்டினாங்க தெரியப்படுத்தேன் சரியோ நல்ல வடிவா வதங்கிட்டு தண்ணி என்ன அப்படியே வதங்கி அத்து பார்க்க இப்படி கொஞ்சம் மேலுக்கு 15 கிலோ வச்சு பெரிய சட்டியும் தானேம்மா இதுக்கு என்ன போடணும் நாங்கள் தேவையான அளவு உப்பை போட்டு உப்போல கொஞ்சம் அளவாக போடுங்க அம்மா ஆக்களுக்கு உப்பு போடு இல்லை 15 கிலோன்னா நிறைய போடுவோம் இல்லை ஏன்டா ஆக்களும் ஆக்களும் கொஞ்சம் கேரமாக தான் நிற்கணும் அதனால சொன்னேன் சரி இப்போ நாங்கள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல கொஞ்சம் அவியணுமே நம்ம சரி இனிமேல் சிக்கன் வந்து கொஞ்சம் அவிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்ற மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் என்னென்ன சிக்கனுக்கு தேவையான எல்லாம் நாங்கள் போட போகிறோமோ எல்லாத்தையும் பார்ப்போம் சரியாக இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் கறியும் வந்து நாங்கள் இப்போ காய்ச்சி முடிஞ்சுது நம்ம பார்க்கவே சும்மா கொதன்னு சும்மா ஆசையாக தான் கிடக்கு ஓ புடிசியில் வச்சு தண்ணுங்க சுண்டால் சட்டப்படி அவிஞ்சிட்டேண்ணே ஓ சட்டப்படி அவிஞ்சிட்டே பால் போடணுமாம்மா ஏன்னாங்க கல்லவோ நீங்கள் கல்லக்கணும் மேலே அழகும் போயிங்க சரியா ஓகே சரி அப்போ என்ன இன்னும் பாலை விடுங்க அம்மா பாலை விட்டு திருப்பி மாவி வேணுமோ என்ன கிடைச்சல கடை நிறைய இல்லைங்க அப்போ அவிஞ்சு கொடுக்குறேன்டா இப்படி தான் கிண்டி விடுவோம் சரி பால் விடுவோம் பாலை விடுங்க இவ்வளோ பாலும் இல்லை இன்னும் கிடக்கும் பால் காணா போடக்கம்மா அத்தே அடுத்த பால் விடுங்க இனிமேல் இது அவிய விட்டு தோல் இது விடணுமா தூள் மூடி பிடிச்சில மூடி விடுங்க சுண்டல் ரக்கி வைப்போம் இதை மூடி விடுங்க கொஞ்சம் அவிஞ்சு வரைக்கும் தூளை போடுவோம் வேணே ஓகே அப்படி விட போகிறீங்களே விடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலையா இப்போ அது டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியே கொண்டாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க சொட்டு கடுத்து இல்லை விடுங்க பிரச்சனை எப்படி நல்லா இருக்கு குடிங்க எடுத்து நல்ல கலர் தெரியுமோ நான் தான் நம்ம ஹெல்ப் பண்ணி நேற்று போ சரி இன்னும் கொஞ்சம் அவிய விட்டுட்டு கொஞ்சம் பத்தை விட்டுட்டு ரக்குவோமே எல்லாமே நல்ல கணக்காக வந்தது நல்ல பஞ்சா கிடக்கு பார்க்க தெரியுது சரி நம்ம ரக்கி முடிஞ்சோடனே நம்ம சாப்பாடை கொடுப்போமே
சரி இப்ப நாங்கள் சமைச்ச எல்லாத்தையும் பார்த்துருப்போம் என்ன நல்ல வடிவா சமைச்சிருக்கிறோம் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உண்மைக்குமே நாங்கள் குடும்பம் தான் சமைச்சது நாங்கள் மருமக்கள் பிள்ளைகள் சொல்லி வேறுமே சமைக்க வேற நாங்கள் கூப்பிடாம நாங்கள் 3 பேரும் தான் செய்வோம். அதுவும் குழம்பு கறி ஆச்சுன்னா தேனது அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இதோட வீடியோ முடிப்போமே. சரி நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.